வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். முழுவன் தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர்வாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுபொருளாக மாதிரி இருக்குது சார். அதுக்கு இன்னும் ஒரு 5-6 டேஸ்க்குள்ளே தெரிஞ்சிடும். இந்த மாதம் அவங்களுடைய கூட்டம் இருக்குது அங்கே டெல்லியில் சென்ட்ரல் கோர் மீட்டிங். அதுக்கெல்லாம் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருந்தாலும் கூட வழக்கமாக நீங்கள் எப்பயுமே சொல்வீங்க பிரதமர் மோடியும் அமித்ஷா அவர்களும் எல்லாரையும் போலரைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்வீங்க. ஆர்எஸ்எஸ் கூட இருக்கூறாக்கிட்டாங்கன்னு அவங்களுக்குள்ளேயே டபுள் ஒப்பீனியனை கொண்டு வந்துட்டார் அண்ணாமலை. எப்படி பார்க்குறீங்க? நல்ல பாயிண்ட் அது. அதாவது எல்லாரையும் இருகூறாக பிளக்கக்கூடிய நரேந்திர மோடி, அவருடைய தொண்டரடி பொடியாழ்வாரான அமித்ஷா, இந்த ரெட்டையர்கள், இவங்க ரெண்டு பேருக்குமே குணாம்சம் குறிப்பாக மோடி அவர்களுக்கு எல்லாரையும் தன்னை எதிர்க்கக்கூடியவர்கள், தன்னை ஆதரிக்கக்கூடியவர்கள் எல்லாரையுமே இருகூறாக பிளப்பது. 19 எலெக்ஷன் டைமில் டிவைடர் இன் சீஃப்னு எக்கானமிஸ்ட் வந்து கவர் ஸ்டோரியாக வச்சான் மோடியை பற்றி. ஆனால் அந்த அமித்ஷா மோடியையே அண்ணாமலை அவர்கள் இருகூறாக பிளந்து விட்டார். இஸ் த சூப்பர் டிவைடர் இன் சீஃப். அண்ணாமலை மோடி அவர்கள் டிவைடர் இன் சீஃப்னா அண்ணாமலை அவர்கள் த சூப்பர் டிவைடர் இன் சீஃப். எல்லோரையும் இருகூறாக பிளக்கக்கூடிய மோடி அமித்ஷா இரட்டையர்களை அண்ணாமலை இவர் இருகூறாக பிளந்து விட்டார். அப்படி தான் சொல்லணும், நம்ம உண்மையிலேயே சொல்லணும். உண்மையிலேயே அண்ணாமலை வந்து ஒரு சக்தி மிக்க, திறமை மிக்க ஒரு தலைவர் தான். ஏதோ ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்குது. தெர் இஸ் சம் சார்ம் இன் அண்ணாமலை, சந்தேகமே கிடையாது. இல்லாட்டி பிஜேபி எவ்வளோ தூரம் பேசுபடு பொருளாக மாற்றிருக்க மாட்டார். இன்றைக்கி வந்து பிஜேபி வந்து ஒரு டைலமாவில் தான் இருக்குது. அமித்ஷா மோடி அவர்கள் எல்லா விஷயத்துலையும் தீர்க்கமாக முடிவு எடுக்கக்கூடியவங்க. அண்ணாமலை விஷயத்தில் தடுமாறுறாங்க. தேர் இஸ் அ டைலமா, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவரை விடவும் முடியல, வச்சுக்கவும் முடியல. டு பி ஆர் நாட் டு பின்றது தான் அவங்களுக்கு வந்து ஸ்பிட் பண்ணவும் முடியல, முழுங்கவும் முடியல. இஸ் பிகம் அ சீரியஸ் மில்ஸ்டோன் இன் தர் நெக்கு தான் அவர், அதில் சந்தேகமே இல்லை. அவங்க ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கடந்த 4 ஆண்டுகளில் வந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளில் வந்து மோடி அமித்ஷா ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜேபியை ஒரு பேசுபடு பொருளாக மாற்றி பிரபல்யமாக்குனது அண்ணாமலை தான். பட்டி தொட்டியெல்லாம் அண்ணாமலை பிஜேபி ஒரு பெயரை போய் சேர்ந்துருக்குன்னா அது அண்ணாமலையோட தடாலடியான நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் தான் காரணம். நிறையா ஏக்கர் கணக்கில் போய் பேசுறது, வாயில் வந்ததெல்லாம் பேசுறது, கொஞ்ச நாளே அதை மறந்துடுறது, தடாலடியாக எதையாவது செய்கிறது, பார்ட்டியை வந்து ஒரு லைம் லைட்லேயே அலைவாக வச்சுக்கிட்டு இருந்தார். 1000 விமர்சனம் சொன்னாலும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு 4 மாதம் அவர் ஆக்ஸ்ஃபோர்டில் ஷெவனிங்கர் ஸ்காலர்ஷிப்புக்கு போன பிறகு அந்த 4 மாதம் எங்கள் பிஜேபி இருக்கா இல்லையானே தெரியல. டெல்லியில் ஆளக்கூடிய கட்சி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் வந்து இஸ் ஆன் த ரைஸ் ஆல்வேஸ், கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல தமிழ்நாட்டில் பிஜேபின்ற ஒரு கட்சியை பற்றி 4 மாதம் யாருமே பேசாமல் இருந்தாங்கன்னா அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் காரணம். ஸோ அண்ணாமலை தமிழ்நாட்டில் பிஜேபியை பேசுபடு பொருளாக்கினார், பிரபல்யமாக்கினார். 3% இருந்த ஓட் பேங்க்கை கிட்டத்தட்ட 10% வரைக்கும் கொண்டு போனார். அது அவ்வளோதான், அதுக்கு மேலே போகாது, அது வேறு விஷயம். பட் இன்றைக்கி வந்து ஒரு பேசுபடு பொருளாக மாற்றி வச்சுருக்காரு. அடுத்த எலெக்ஷனில் ஒரு 10 சீட்டை வரைக்கும்லாம் ஜெயிச்சாங்கன்னா அது இன்னும் அது அடுத்த ஸ்டேஜுக்கு அது போகும். ஸோ அண்ணாமலை அவங்க அமித்ஷா மோடி இழக்க விரும்பலை, பட் வச்சுக்கவும் விரும்பலை. ஏன்னா ஏடிஎம்கே அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எடப்பாடி கேட்குறாரோ இல்லையோ பிஜேபி இட் செல்ஃப் வில் ரீப்ளேஸ் அண்ணாமலை. ஏன்னா அவர் கண்டிப்பாக அந்த அலையன்ஸை உடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் டியூரிங் த எலெக்ஷன்ஸ் செய்வார். எப்படி பாத யாத்திரை அப்போ ஜெயலலிதா அண்ணா அவர்களை பற்றியெல்லாம் பேசக்கூடாததை பேசி அவங்க ஆங்கிள்லேருந்து பார்த்தா அலையன்ஸை உடைச்சாரோ அதே காரியத்தை எலெக்ஷன் டைமில் அவர் பண்ணுவார். அவர் வந்து ஸோ ஈ வில் டூ அடிக்வேட் டேமேஜ். திமுகவுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் அந்த சிரமத்தை வைக்கவே மாட்டார். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையும் அண்ணாமலை அவர்களே செய்வார். அதனால் அது அமித்ஷாக்கு நல்லா தெரியும். ஹானரபிள் எக்ஸிட் அவருக்கு கொடுப்பாங்க ஒரு பாயிண்ட் சொன்னாலும், நேற்றைக்கு வந்து தினமலரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிக்கல் என்னென்னா வந்து அவரை முடிவெடுக்க சொல்கிறாங்க. ஸ்டில் தே வாண்ட் டு கிவ் ஹிம் சம் ரெஸ்பெக்டபிள் ஸ்பேஸ் விதின் த பிஜேபி. இப்போ இங்கேருந்து மாற்றின பிறகு அவரை யூனியன் கேபினெட்டில் எடுப்பாங்களா இல்லை பார்ட்டியில் பெரிய போஸ்ட் கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து ஸ்பெக்குலேஷன். அதை விட முக்கியமானது என்னென்னா தே வாண்ட் ஹிம் டு டேக் அ கால். அவருக்கு ஆனரபிள் எக்ஸிட் இருக்குன்றது மட்டும் இல்லை, நீங்களே முடிவெடுங்கன்ற சாய்ஸ் அவருக்கு கொடுக்கப்படுது. அவரை வந்து மாற்றணும்னு உண்மையாக விரும்புகிறாங்க. அமித்ஷா வந்து அட் ஆல் காஸ்ட் அவரை மாற்றணும்னு தான் விரும்புகிறாரு. 2026 எஸ். ஆனால் அவரோட கான்ட்ரிபியூஷன் டு த பார்ட்டி லாங்கர் ரன்னுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. 100%. பட் ஒன்ஸ் தமிழ்நாடு விட்டு போயிட்டா திரும்ப எப்படி உள்ளே வருவார்னு தெரியாது எனக்கு. லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டு பிஜேபியோட க்ரோத் எல்லாம் இப்போ செகண்டரி. அவங்களுக்கு 26 டிஎம்கே ஷுட் நாட் பி இன் பவர். டிஎம்கே ஷுட் பி த்ரோன் அவுட். பிகாஸ் 29
காங்கிரஸுக்கு 10 சீட்டு வராமல் தடுக்கணும், என்டிஏக்கு எதிராக 40 சீட்டு வரக்கூடாதுன்னா ட்வின் அப்ஜெக்டிவ். இங்கே 26ல் திமுக கவர்மெண்ட் இருக்கக்கூடாது. பாஸ்ட் 3 எலெக்ஷன்ஸில் மோடி 3 தடவை ஜெயிச்சிருக்கலாங்க. ஆனால் மோடி 3 தடவையும் தமிழ்நாட்டில் மக்களால் நிராகரிக்கப்பட்டார். இட் வாஸ் 2-1-0. மோடி தமிழ்நாட்டு மக்களால் கடந்த 3 தேர்தல்களில் நிராகரிக்கப்பட்டார். 4வது தேர்தலில் அந்த அளவுக்கு மோசமான நிலைமை வரக்கூடாது, ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது வந்து காங்கிரஸுக்கு 10 வரக்கூடாது, ஆன்டி என்டிஏ 40 வரக்கூடாது. வெரி சிம்பிள். அதுக்கு முதல் ஸ்டெப்பு 26ல் திமுகவை டிஸ்லாட்ஜ் பண்ணணும். திமுகவை டிஸ்லாட்ஜ் பண்ணணும், தோக்கடிக்கணும், வீட்டுக்கு அனுப்பணும்னா தெர் மஸ்ட் பி எ ரெயின்போ கொலிஷன். அதில் யுனைடெட் ஏடிஎம்கேக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்கும். யுனைடெட் ஏடிஎம்கே இல்லாமல் நீ எந்த ஸ்பேஸ் கொண்டு வந்தினாலும் அது ரெயின்போ அலையன்ஸ் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு சாக் பீஸ் அலையன்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து 2014 விட மோசமாக இருக்கும். அப்படின்னா இங்கே யுனைடெட் ஏடிஎம்கேவையும் என்ஷூர் பண்ணணும், பிஜேபி அலையன்ஸும் வேணும். இது வந்துச்சுன்னா மற்றவங்களாம் ஃபால் இன் லைன். பிஎம்கே, அதர் பார்ட்டிஸ்லாம், டிஎம்டிகே அவங்க பிஜேபி திமுகவோட பேசுகிறாங்கன்றாங்க. ஏடிஎம்கே, யுனைடெட் ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, கிருஷ்ணசாமி, பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியா, ஜிகே வாசன், இந்த டீம் வந்ததுனால இட்ஸ் அ பிக் அலையன்ஸ் தான். இட்ஸ் அ பவர்ஃபுல் அலையன்ஸ், ரியலி பவர்ஃபுல் அலையன்ஸ். ஆன்டி மோடி சென்டிமெண்ட், ஆன்டி ஸ்டாலின் சென்டிமெண்ட் டைல்யூட் பண்ணும், நியூட்ரலைஸ் பண்ணும். அதனால் இட் வில் பி அ ஃபைட் டு த ஃபினிஷ். இட் குட் பி எனிபடிஸ் கேம். சீமான் ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், டிஎம்கே ஒரு பக்கம், ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே அலையன்ஸ் ஒரு பக்கம்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் கூட போகலாம். ஈவன் இஃப் டிஎம்கே கேப்சர்ஸ் ரிட்டைன் பவர், நான் வந்து தே ஹவ் டு ஸ்லாக் இட் அ லாட். அண்டு கண்டிப்பாக வந்து இண்டிவிஜுவலாக 118 கண்டிப்பாக அவங்களுக்கு வர வாய்ப்பே கிடையாது. என்னுடைய அசஸ்மெண்ட் இட் வில் பி a டிஎம்கே கொல்யூஷன் கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இட் குட் பி ஈவன் ரெஜிம் சேஞ்ச் கூட இருக்கலாம், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கூட ஜெயிச்சு ஆட்சி அமைக்கலாம். பட் தட் ரொம்ப ஸ்லிம் மெஜாரிட்டி, தின் மெஜாரிட்டியில் தான் இருக்கும். ஸோ அந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டியை இப்போ தமிழ்நாடு வந்து ஒன் வே ஆர் அதர்னு டிஎம்கே பக்கம் ஏடிஎம்கே பக்கம் போகுது இல்லையா, அதை வந்து உடச்சி, பைனரி பாலிட்டிக்ஸை உடச்சி, ஒரு மெஜாரிட்டி யாருக்கும் இல்லாத கிட்டத்தட்ட ஒரு அன்ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு நிலவுச்சுன்னா 29ல் தனக்கு லாபம்னு பார்க்குறாங்க அவங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்த மாதிரி அன்ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன், அன்ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் சினாரியோ இன் தமிழ்நாடு பி ஹியூஜ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. பிகாஸ் 40 வந்து அவங்களுக்கு கடந்த 3 எலெக்ஷனில் எதிராக போனது 29ல் தடுக்கப்படும். ஏன்னா தெளிவாக அவங்களுக்கு வந்து June 4 அன்றைக்கி எலெக்ஷன் ரிசல்ட் கவுண்டிங் அன்றைக்கி 543 டோட்டலில் அவர் டேலி ஸ்டார்ட்ஸ் வித் 503 எங்களுக்கு தெரியும், 40 எங்களுக்கு இல்லைன்னு ஓப்பனாக ஒரு பிஜேபி லீடர் என்கிட்ட சொன்னார், பர்சனலாக பேசிகிட்டு இருக்கும்போது. தே ஆர் வெரி மச் கிளியர் இன் தர் அசஸ்மெண்ட்ஸ். டெல்லி பிஜேபி, தமிழ்நாட்டை விடுங்க, அவனுக்கு டெல்லி இருக்கவனுக்கு எல்லாம் க்ளீனாக தெரியும். அத்வானி காலத்துலேருந்து அவங்களுக்கு தெரியும். அதுவும் அமித்ஷா மோடிக்கு வந்து தே நோ இட் வெரி வெல், பிரிட்டி வெல். இது என்னன்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே யுனைடெட் ஏடிஎம்கேவை தே வில் என்ஷூர். ஒருவேளை எடப்பாடி ஏதாவது மறுபடியும் மனசு மாறி இஃப் இட் ட்ராக்ஸ் இஸ் ஃபீட் அப்படின்னா ஏடிஎம்கேவை பெரிய அளவில் பிஜேபி உடைக்கும், பெரிய அளவில் உடைக்கும். இன்றைக்கி எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய செகண்ட் இன் கமாண்டாக இருக்கக்கூடியவங்களில் 90% வந்து எதிர்த்தரப்பு போவாங்க. பிஜேபி வில் என்ஷூர் தட் தேர் இஸ் அ யுனைடெட் ஏடிஎம்கே வித் எடப்பாடி, வித்தவுட் எடப்பாடி ஆர் இன் ஸ்பைட் ஆஃப் எடப்பாடி. எழுதி வச்சுக்கோங்க. 2026ல் பிஜேபி வில் என்ஷூர் யுனைடெட் ஏடிஎம்கே வித் எடப்பாடி ஆர் வித்தவுட் எடப்பாடி ஆர் இன் ஸ்பைட் ஆஃப் எடப்பாடி. அவ்வளோதான். வித் எடப்பாடி தான் அவங்க பண்ணணும்னு பார்க்குறாங்க, ஏன்னா டேமேஜ் குறைவாக இருக்கும், டேமேஜே இருக்காது. வித்தவுட் ஆர் இன் ஸ்பைட் ஆஃப்னா தேர் வில் பி சம் ட்ரபிள் இயர் அண்ட் தேர், அண்ட் தட் வில் பி ஹியூஜ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. அதை அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏடிஎம்கேக்குள்ளே இப்போ ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக எக்ஸாக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எடப்பாடிக்கு 3 தோல்வியை நம்ம 3 தடவை தோத்துட்டோம், 26 தோத்தோன்னா பார்ட்டி இஸ் ஃபினிஷ்டு, 100% பார்ட்டி இஸ் ஃபினிஷ்டு. ஆவரேஜ் ஏடிஎம்கே காரனோட அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ் வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே இருந்தது, 5 இயர்ஸ்க்கு மேலே இருந்தது அப்போசிஷனா. ஆமாம், ஆவரேஜ் ஏடிஎம்கே காரனோட சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ் வந்து இட் ஹஸ் ஸ்டார்டட் ஒர்க்கிங் நவ். பிஜேபி அவனுக்கு எனிமி கிடையாது, அவன் எனிமி திமுக தான். பெரிய தப்பு எதையும் பிஜேபி பண்ணாமல் இருக்கணும். அப்படி பண்ணாமல் இருந்தாங்கன்னா, டிமானிட்டைசேஷன் மாதிரி அந்த மாதிரி எதையும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக இந்த குட்டி கட்சிங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா இட் வில் பி எ வெரி வெரி பிக் ஃபைட். ஆட்சி மாற்றம் வந்தாலும் அந்த அலையன்ஸ் ஜெயித்தாலும் ஆச்சரியம் கிடையாது. அதை நோக்கி தான் அவங்க காயை இன்றைக்கி வந்து நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறதுல நம்ம வந்து ஒரு ப்ரிட்டென்ஷன் காமிக்கணும், பிஜேபி எதிர்க்கிற மாதிரின்ற அந்த கம்பல்ஷன்ஸ் கூட இன்றைக்கி ஏடிஎம்கே இல்லாமல் போயிட்டுருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா
வக்ஃப் பில்லுக்கு வந்து இன்ன வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ரியாக்டே பண்ணலை. தம்பிதுரை நிர்மலா சீதாராமனை பார்த்துருக்காரு. இன்றைக்கி ராஜ்யசபாவில் கொண்டு வராங்க. அஃப்கோர்ஸ் லோக்சபாவில் ஏடிஎம்கேக்கு வந்து அஸ் எ சில்வர் லைனிங், ஏன்னா ஆளே இல்லை அவங்களுக்கு. ராஜ்யசபாவில் தே ஹவ் டு டேக் அ ஸ்டாண்டு ஃபார் ஆர் அகேன்ஸ்ட். நீ வந்து வாக்கெடுப்பை புறக்கணித்தாலும் இட் இஸ் இன் சப்போர்ட் ஆஃப் மோடின்னு தான் பார்க்கப்படும். அதை டிஎம்கே வில் யூஸ் இட் டு த ஹில்ட். டிஎம்கே வில் யூஸ் இட் டு த ஹில்ட். அதனால் ஏடிஎம்கே வந்து தெளிவாக பிஜேபி பக்கம் நகர்ந்துடுறது. அவங்க இனிமேல் வந்து இந்த பக்கம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மைனாரிட்டிஸ் ஓட்டு போயிடும். ஏன்னா அமித்ஷாவை போய் எடப்பாடி பார்த்துட்டு வந்த பிறகு ஏடிஎம்கே மேலே மைனாரிட்டிஸுக்கு ஒரு செக்ஷன் ஆஃப் மைனாரிட்டிஸுக்கு இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. இவரை நம்ப முடியாதுன்ற எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இனிமேல் ஒரு ஏடிஎம்கே பிஜேபியோட போகாமல் இருந்தாலும் அவருக்கு ஓட்டு போகாது. ஏன்னா எனி டைம் திஸ் மேன் கோ வித் பிஜேபின்றது போயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ லாஸ்ட் இஸ் கிரெடிபிலிட்டி. ரெண்டாவது, அவங்களுக்கு பாரம்பரியமாகவே வந்து மைனாரிட்டிஸ் ஓட் பெரிய அளவில் அவங்களை விட்டு போயிடுச்சு. இன்ஃபேக்ட் அவங்க ஆங்கிள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே பிஜேபி லைன் எடுக்கிறது தான் அவங்களுக்கு லாபம். மைனாரிட்டிஸ் ஓட் வராது, பட் ப்ரோ பிஜேபி ஓட்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். தட் வில் பி நியர்லி ஒரு 40% காம்பன்சேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் த ஒன்லி ஆப்ஷன். வேறு ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது. அதாவது மறைந்த ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு சாஃப்ட் இந்துத்துவா கம்ப்ளீட்டாக எரோடாய் பிஜேபி பக்கம் போயிடுச்சு. ஏடிஎம்கே இருந்த சாஃப்ட் இந்துத்துவா ஓட்ஸ் இப்போ பிஜேபி கூட சேர்ந்ததுனால மைனாரிட்டி ஓட்ஸும் எரோட் ஆயிடுச்சு. அப்படின்னும் பொழுது கோர் ஓட் பேங்க்லேயே ஒரு டென்ட்டோட இப்போ அவங்க இருக்காங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பட் ஸ்டில் டிஎம்கே பிடிக்காதவங்களுக்கு சாய்ஸாக ஏடிஎம்கே தான் இருக்குது. ஏன்னா பொட்டன்ஷியலாக யார் ரிப்ளேஸ் பண்ணுவாங்க? ஆமாம், பொட்டன்ஷியலாக யாரும் ரிப்ளேஸ் பண்ணாதப்ப நெகட்டிவ் பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாடு ஓடி இருக்கு. டிஎம்கே வேணுமா வேணாமா, ஏடிஎம்கே வேணுமா வேணாமா, அதனால் ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸோட ஃபல்கரம். நவ் அது இவங்க ஓப்பனாக பிஜேபி லைன் எடுத்தால் பெரிய அளவில் அவங்கள பாதிக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னு கேட்டால் ஆல்ரெடி தே ஆர் ஆன் அ வீக்கர் விக்கெட். அதுவும் இந்த தடவை போய் பார்த்துட்டு வந்து இருக்கா இல்லையா இருக்குன்னெலாம் பேச ஆரம்பித்து வந்த பிறகு மைனாரிட்டிஸ் இனிமேல் வந்து அவங்க பிஜேபியோட போகாமல் தனியாக நின்னாலும் நம்ப மாட்டாங்க. அப்போ வெளிப்படையாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடுறது தான் பெட்டர்னு தான் அவங்க பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் பிஜேபியோட போனால் இந்த சாஃப்ட் இந்துத்துவா ஓட்ஸ் அது வரலாம். அந்த 5 to 6%. இப்போ 20% இருக்க ஓட் பேங்க் 25-20% மாறும். மாறா இவங்க தனியாக நின்னாங்கன்னா 20-15 கூட மாறும். இது எல்லாமே வந்து ஓட் பேங்க் அரித்மேட்டிக்ஸ் தான். அதுவும் டிஎம்கே வந்து எவ்ரி டே டிஎம்கே வாண்ட்ஸ் டு என்ஷூர் தட் ஏடிஎம்கே இஸ் ஆன்டி முஸ்லீம். இப்போ இன்றைக்கி அசம்பிளியில் கொடி பிடிச்சிட்டு இப்போ வக்ஃப் சட்டத்துக்கு எதிராக நிற்கிறாங்க. இப்படிலாம் எனக்கு தெரிஞ்ச நான் திமுகவை பார்த்ததில்லை. நாளும் பொழுதும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்துக்கிட்டு அது டெல்லி ஆக்ட் அங்கே பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணிட்டான், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஸோ இது டிஎம்கே வந்து அதை ஏன் பண்ணுதுன்னா ஏடிஎம்கேவை செக்மேட் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. வா நீ வந்து சொல்லு, உன் பதிலை சொல்லுன்றாங்க. இன்றைக்கி ஓட்டிங் என்ன பண்ண போகிறாங்க? இந்த மசோதாவை எடுத்து ஏடிஎம்கேவால் பார்லிமெண்ட்டில் ஓட்டு போட முடியுமா? அந்த தைரியம் ஏடிஎம்கேக்கு இருக்கா? இருந்ததுன்னா பாராட்டலாம். மாறா ஓட்டுக்கு ஆதரவாவோ அல்லது அப்ஸ்டைன் ஆனாங்கனாலும் தே ஆர் பிஜேபி அலைன்ஸ் பார்ட்னர்ன்றது தெளிவாகவே தெரிஞ்சிடும். ஆல்ரெடியே அது வந்துடுச்சு. முழுசாக நனைஞ்ச பிறகு முக்காடு எது இருக்குது? ஏதாவது ஒரு லைன் எடுத்துடணும். அது ஏடிஎம்கேக்குள்ளே அந்த ஸ்ட்ரென்த்தனிங் ஆகிட்டு இருக்குது. மைனாரிட்டிஸ் ஓட்டை தவிர மற்ற ஓட்டு எதுவும் ஏடிஎம்கேக்கு லாஸ் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வெளியில் போன சாஃப்ட் இந்துத்துவா ஓட்டு திரும்ப உள்ளே வந்துடும். அது பிஜேபியினுடைய அலைன்ஸ் அதை இன்ஷூர் பண்ணிடும். பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார். நன்றி சார்.